ஹாய், வெல்கம் டு ஆன்ஸ் vlog. இந்த vlogல வந்து நம்ம மைசூரில் இருக்கிற ரயில்வே மியூசியம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1979 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. மைசூர் ரயில் மியூசியம் தான் இந்தியாவிலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண செகண்ட் மியூசியம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷ்னல் ரயில்வே மியூசியம், அது டெல்லியில் இருக்குது. இந்த ரயில்வே மியூசியம் கரெக்டாக கேஆர்எஸ் ரோடில் இருக்குது, ஆப்போசிட் டு சிஎஃப்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட். இங்கே டைமிங் வந்து மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM. டியூஸ்டே மட்டும் ஹாலிடே. என்ட்ரி ஃபீ வந்து அடல்ட்டுக்கு 50 ருபீஸும் சைல்டுக்கு 20 ருபீஸும். நம்ம கேமரா எதுவும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே 200 பே பண்ணோம். இங்கே வந்து ஒரு மினி ஸ்டேஷன் கூட செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ரயில்வே மியூசியமில் 2 ராயல் கோச்சஸ் கூட டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து மைசூர் மகாராஜா வந்து யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண ஸ்டீம் இன்ஜின் கூட இங்கே தான் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. நம்மளை அப்படியே பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்தது. ஏன்னா இதில் நிறைய ரேர் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு கோச்சு வந்து ஒரு கஃபே செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து நமக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட கிடைக்கிது. நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து ரிலாக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற ஆடியோ விஷுவல் ரூமில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எப்படியெல்லாம் இந்தியன் ரயில்வே வந்து டெவலப் ஆச்சு இவ்வளோ வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறமா நிறைய பேட்ஜஸ் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிப்பட்டது. அப்புறம் நம்மளோட இந்தியாவில் என்ன மாதிரி சீனிக் ரயில்வே ரோட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறமா கையிலே ஆப்ரேட் பண்ணுற ஸ்டீம் வாட்டர் பம்பு, கிரேன் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு மினி டாய் ட்ரெயின் இருந்தது. அது வந்து பேட்ரியில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து நம்ம விசிட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 ரவுண்ட்ஸ் வந்து அந்த மியூசியம் ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் போகிறது கூட நல்லா இருந்துச்சு. இந்த மியூசியம் பக்கத்திலே தான் வந்து மைசூரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுமே இருந்தது. இங்கே இருந்து பார்த்தா நம்ம ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துக்கலாம்.
உள்ளே வந்து ஒரு குட்டி ஷாப் கூட வச்சுருந்தாங்க. அங்கே நம்ம மைசூருக்கு வந்ததுக்கு மெமரியாக வந்து ஏதாச்சும் வாங்கிக்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் நெக்ஸ்ட் டே மைசூர்லேருந்து கிளம்பிட்டோம். இதோட வந்து மைசூர் சீரீஸ் முடிஞ்சுது. இனி உங்களை நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.